கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, என் தேவன் என்னோடு. எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் என்னோடு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நல்லா கவனிங்க. சிம்சனோடு தேவன் இருக்கும் பொழுது பெலிஸ்தர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகமும் பிசாசும் மாம்சமும் இந்த பாடுகளும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் சொல்லி கொண்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காத. நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத. நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் கட்டளையாய் ஒரு வார்த்தை சொன்னான். யோசுவா 1:9, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாய் போவேன். கர்த்தர் கூட இருக்கிறார், ஏன் கலங்க வேண்டும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க, நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? இதுதான் மிக முக்கியமான காரணம். சில பேர் ஆரம்பத்தில் தேவனோடு கூட இருந்திருப்பாங்க, தேவனோடு கூட பேசியிருப்பாங்க, தேவனோடு கூட நடந்திருப்பாங்க, தேவனோடு கூட ஒரு ஏனோக்கை போல, நோவாவை போல அழகான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. நாளடைவில் தேவனை விட்டு அவர்கள் பிரிந்தது அவர்களுக்கு தெரியாது. அபிஷேகம் வரும் பொழுது எல்லாருக்கும் தெரியும். அது கல்யாணம் மாதிரி, திருமணம் மாதிரி, கொட்டு மேலும் தாளத்தோட ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு திருமணம் நடத்துகிறது தான் அபிஷேகம். ஆனால் அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு வெளியே போகிறது தெரியாது. டிவோர்ஸ் மாதிரி, கணவன் மனைவி பிரிகிறது யாருக்கு தெரியாது. அப்படியே நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா, உங்கள் கூட இல்லையா? அதை ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்துங்க. ஒருவேளை கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தீங்கன்னா யோசித்து பாருங்கள். உங்களுடைய புத்தி தெளியட்டும். லூக்கா 15வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தா அதில் ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு புத்தி தெளிந்த பின்பு அவன் தகப்பனை விட்டு பிரிந்து தூரம் போயிட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சிலத்துக்கு நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவோம். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வந்தது. ஒரு சகோதரி திருமணத்திற்கு முன்பு கர்த்தரோடு இருந்தாங்க, சிறுவர் ஊழியத்தை செய்தாங்க, அதிகாலையில் ஜெபம் பண்ணாங்க. திருமணமான பின்பு கர்த்தரை விட்டு, ஊழியத்தை விட்டு உலக பிரகாரமாக தூரம் போயிட்டாங்க. உனக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அந்த சகோதரி ஓடி வந்தாங்க, கண்ணீரோடு சொன்னாங்க, நான் தான் திருமணத்துக்கு முன்பு கர்த்தரோடு இருந்தேன், திருமணத்திற்கு பிறகு கர்த்தரை விட்டேன். உலகம். இப்போ அந்த சகோதரி கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிறாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் தேவனும் மாத்திரம். இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. கவனமாயிருங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீரும் இவர்களும், நானும் என் தேவனும், எங்களுக்குள் தேவனுக்கும் எனக்கும் நடுவில், தேவனுக்கும் இவர்களுக்கும் நடுவில் உலகமோ பிசாசோ பணமோ பதவியோ பட்டமோ வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.